அன்பான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது சிங்கப்பூர்ல வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு ஊழியர்கள் இனிமேல் 26 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அதே போல வயது வரம்பையும் உயர்த்த போவதா சிங்கப்பூர்ல உள்ள மனிதவள அமைச்சு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாசத்துல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கப்பூர்ல இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை, அதே போல தாய்லாந்து, சீனா, மியான்மர், பிலிப்பைன் போன்ற நாடுகள்ல உள்ள வெளிநாட்டு ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும், அதாவது ஒரு சில நாடுகளுக்கு 14 வருஷம் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும், அதுக்கு மேல வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. அதே போல ஒரு சில நாடுகளுக்கு 26 வருஷம் முடிஞ்சாவே அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை அனுமதி சீட்டை ரினியூவல் பண்ண முடியாது அப்படிங்கிற சட்டம் சிங்கப்பூர்ல நடைமுறையில இருந்துச்சு. ஆனா வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 26 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற புதிய சட்டத்தை மனிதவள அமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்கவுங்க வேலை அனுபவத்தை பொறுத்து கம்பெனி நினைச்சா அவங்கள ரினியூவல் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை மனிதவள அமைச்சு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நிறைவேற்ற போறாங்க. அதே போல சிங்கப்பூர் கவர்மெண்ட் வயது வரம்பையும் உயர்த்த போவதா சொல்லியிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர்ல உள்ள உள்ளூர் வாசிகளான சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு இது வரைக்கும் 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. ஆனா ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 63 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மலேசியாவுல உள்ள மலேசிய தொழிலாளர்கள் 58 வயசு வரைக்கும் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே போல இந்தியா, பங்களாதேஷ் போன்ற வெளிநாட்டு ஊழியர்கள் 50 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. ஆனா இனிமேல் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அவங்களும் 61 வயசு வரைக்கும் புதுசா சிங்கப்பூர் வர்றதுக்கு வேலை அனுமதி சீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 61 வயசுல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 வருஷமோ 2 வருஷமோ 63 வயசு வரைக்கும் நீங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வயது வரம்பு வீட்டு வேலை பாக்குறாங்கல்ல பெண்கள், அதாவது வெளிநாட்டுல இருந்து வீட்டு வேலைக்கு வரக்கூடிய பெண்களுக்கு இது பொருந்தாது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன சட்டம் இருந்துச்சோ அதுதான் கண்டினியூவா வரப்போதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ஷிப்யார்ட், மேனுஃபேக்சரிங், வேர் ஹவுஸ் இந்த மாதிரியான வேலைகளுக்கு உள்ள வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல சிங்கப்பூர்ல வெளிநாட்டு ஊழியர்களின் பற்றாக்குறை, அதாவது பணி அதிகமா இருக்கிற காரணத்தினால ஒரு சில கண்ட்ரியையும் புதுசா சேர்த்து அங்க இருந்து ஆட்களை இறக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பூட்டான், லாவோஸ், கம்போடியா இது போன்ற நாடுகளையும் பட்டியலில் சேர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ஹெவி டிரைவர், சமையலுக்கெல்லாம் இந்த மாதிரியான கண்ட்ரிகள்ல இருந்து வேலையாட்களை இறக்கி இந்த பேலன்ஸ் உள்ள ஆட்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சிங்கப்பூர்ல எஸ்பாஸ்ல உள்ளவங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் உயர்த்த போவதா சொல்லியிருந்தாங்க. அதை செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நிறைவேற்ற போவதா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆரம்ப சம்பளம் 3150 இருந்து 3300க்கு உயர்த்த போவதா சொல்லியிருக்காங்க. அதே போல அவங்களுடைய லெவி 550 இருந்து 650 உயர்த்த போவதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ சொன்னது எல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.